Hello students, I am Goday. Welcome to my session. In chapter 3 understanding quadrilateral exercise 3.1 பார்க்கலாம். Third sum பாருங்க. What is the sum of the measure of the angles of the convex quadrilateral? Will this property hold if the quadrilateral is not a convex? அதாவது வந்து ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். அதாவது ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி வந்து குவாட்ரிலேட்டருக்கு வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அது இல்லாமல் அது கான்வெக்ஸாக இல்லாமல் இருந்ததுனாலும் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அது கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்து இது வந்து ஒரு இது மாதிரி ப்ரூவ் பண்ணலாம். இப்போ ஒரு டயக்ராம் வரைஞ்சிங்க. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம ட்ரையாங்கிள் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், ABCD. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து ஆங்கிள் மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே வந்து ஆங்கிள் வந்து ரெண்டாக டிவைட் ஆகுது, டயகனல் கட் ஆகிறதுனால. ஸோ இதுக்கு வேறு ஆங்கிள், இதுக்கு வேறு ஆங்கிளாக இருக்கும், இதுக்கெல்லாம் ஆங்கிள் அப்படியே அதை சேமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ மார்க் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5, இது வந்து 6. ஓகே, ஸோ இது வந்து let ABCD is a quadrilateral and AC is a diagonal which divides into two triangles. Okay, so angle A plus angle B plus angle C plus angle D. ஏன்னா இது நாளைக்கு ஆட் பண்ணால் நமக்கு வந்து சம் ஆஃப் மெஷர் வந்து ஆஃப் த இது வந்து கரெக்டாக வருதா, 360 வருதான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துக்கலாம். ஆங்கிள் ஏக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏ பாருங்கள், அது டிவைட் ஆகிருக்கு இல்லையா, ஆங்கிள் 1 ப்ளஸ் ஆங்கிள் 6 வரும். பிக்கு வந்து அதே தான் இருக்குது, அது டிவைட் ஆகலை, 2 அப்படியே போட்டுருங்க. நெக்ஸ்ட் சி வந்து பார்த்திங்கன்னா டிவைட் ஆகிருக்கு, ஆங்கிள் 3 ப்ளஸ் ஆங்கிள் 4. நெக்ஸ்ட்டு வந்து டி வந்து உங்களுக்கு வந்து 5 தான், ஆங்கிள் 5. ஓகே, இப்போ ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம எழுதுவோம். ஏபிசி வந்து இப்போ ட்ரையாங்கிள் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வரும் பாருங்கள். ஏபிசிக்கு ஆங்கிள் 1 ப்ளஸ் ஆங்கிள் 2 ப்ளஸ் ஆங்கிள் 3 வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ட்ரையாங்கிள் ஏடிசிக்கு ட்ரையாங்கிள் ஏடிசி வந்து மேலே இருக்குது. ஸோ ஆங்கிள் 6 வரும் ப்ளஸ் ஆங்கிள் 5 ப்ளஸ் ஆங்கிள் 4. இப்போ இது ரெண்டும் கம்பைன் பண்ணால் உங்களுக்கு வந்து குவாட்ரிலேட்டரல் இல்லையா. ஸோ இப்போ கம்பைன் பண்ணுங்கள். ஆங்கிள் 1 ப்ளஸ் ஆங்கிள் 2 ப்ளஸ் ஆங்கிள் 3 ப்ளஸ் ஆங்கிள் 6, இது வந்து ஒரு குரூப் உங்களுக்கு ப்ராக்கெட்டில் போட்டுங்க. நெக்ஸ்ட் அடுத்த ட்ரையாங்கிள் வந்து ஆங்கிள் ஏடிசி ப்ளஸ் ஆங்கிள் 5 ப்ளஸ் ஆங்கிள் 4. இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 180 டிகிரி, இதுவும் உங்களுக்கு 180 டிகிரி. ஸோ இங்கே வந்து நம்ம ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது, 360 டிகிரி. ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து அவங்க கேட்டது, வாட் இஸ் த சம் ஆஃப் த மெஷர் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் கான்வெக்ஸ் குவாட்ரிலேட்டரல். ஸோ கான்வெக்ஸ் குவாட்ரிலேட்டரோட ஆங்கிள் வந்து 360 டிகிரி, 360 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து will this property hold if the quadrilateral is not convex. ஓகே, இதுக்கு வந்து என்ன ஆன்சர்னா கான்வெக்ஸாக இல்லைனாலும் உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அதாவது 360ன்றது மெயின்டைன் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நம்ம இங்கே எடுத்துருக்கிறது வந்து கான்வெக்ஸ் குவாட்ரிலேட்டரல். ஓகே, அது இல்லாமல் நம்ம நான் கான்வெக்ஸ் எடுத்தோம்னா என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கும் நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ், இஃப் the quadrilateral
is not convex. The property will also be applied. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம இன்னொரு டயக்ராம் எடுத்துக்கலாம். இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா இது வந்து நான் கான்வெக்ஸ் குவாட்ரிலேட்டரல். நான் கான்வெக்ஸ் இஸ் நத்திங் பட் உங்களுக்கு கான்கேவ் தான். ஏதாவது ஒரு ஆங்கிள் வந்து உங்களுக்கு மோர் தேன் 180 டிகிரி இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து மார்க் பண்ணிங்க, ஏ, பி, சி அண்ட் டி. இப்போ வந்து நம்ம இதை எழுதுகிறோம். ஸோ உங்களுக்கு ஆங்கிள், இந்த ஆங்கிளும் உங்களுக்கு மார்க் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ மார்க் பண்ணிக்கலாம். ஆங்கிள் 1, 2, 3, 4, 5 and 6. ஓகே, ஸோ இப்போ இதுலேயும் நம்ம 2 ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம், இதுலேயும் 2 ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டி ஆங்கிள் வந்து உங்களுக்கு டியும் பியும் டிவைட் ஆகுது. ஓகே, இப்போ வந்து அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஏடிபி, ஏடிபி என்னென்ன ஆங்கிள் வரும் பாருங்கள். ஆங்கிள் 4, ஆங்கிள் 5 ப்ளஸ் ஆங்கிள் 3. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் டிசிபி பார்த்திங்கன்னா ஆங்கிள் 6 ப்ளஸ் ஆங்கிள் 1 ப்ளஸ் ஆங்கிள் 2 வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும் உங்களுக்கு? இப்போ குரூப் பண்ணிங்க. 4 உங்களுக்கு தனியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 5, 6 நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 3யும் 2வும் கம்பைன் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் ஆங்கிள் 1 தனியாக தான் இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ ஆங்கிள் 4 அப்படி இருக்குது. ஆங்கிள் 4க்கு கரஸ்பாண்டிங் பாருங்கள், ஏ வரும். அடுத்தது இது பார்த்திங்கன்னா 5 and 6 வந்து உங்களுக்கு வந்து டி வரும். ஸோ ஆங்கிள் ஏ, ஆங்கிள் டி. அடுத்தது 3 and 2 வந்து ஆங்கிள் பி வரும். அடுத்தது 1 இருக்குது, 1 வந்து உங்களுக்கு சி. ஓகே, ஸோ இதை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிங்க. ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி ப்ளஸ் ஆங்கிள் டி. நான் இங்கே ஏன் குரூப் பண்ணியிருக்கேன்னா அப்போ தான் நீங்கள் வந்து ஏன்னா டி வந்து டிவைட் ஆகிருக்கு இல்லையா, அதனால் நான் குரூப் பண்ணியிருக்கேன். ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் எழுதிக்கலாம். ஸோ இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 180, இது ஒரு 180, உங்களுக்கு 360 வரும். ஓகே, ஸோ நான் கான்வெக்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து 360 டிகிரி தான். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.